பயாப்சி டெஸ்ட் வலி இல்லாமல் பண்ண முடியுமா? ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம பயாப்சினா என்னன்றதை பார்த்தோம். கேன்சர் டயக்னோசிஸ்க்கு பயாப்சி எசென்ஷியல்ன்றதையும் பார்த்தோம். இதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்த கொஸ்டின் இதுதான். ஸோ பயாப்சி வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்லி பெயின் ஃப்ரீயாக கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக பயாப்சி பண்ணுறதோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ இதில் கன்வென்ஷனல் பயாப்சி மாதிரி நம்ம ஒரு பெரிய ஸ்கார் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன நீடில் மட்டும் ப்ரிசைஸாக அந்த கட்டி எங்கே இருக்கோ அங்கே டைரெக்டாக செலுத்தி நம்ம வந்துட்டு இந்த பயாப்சி டெஸ்ட்டை பண்ணுறதுனால இதில் பெயின் காம்பனன்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணிகிட்டே நம்ம இந்த நீடில் செலுத்துறதுனால அந்த கட்டியில் எந்த ஏரியாவில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மோஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவாக டிஷ்யூ இருக்குமோ, எந்த ஏரியாவில் வந்து டிசீஸ் அதிகமாக இருக்குமோ அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி நம்மளால் பயாப்சி வந்துட்டு எடுக்க முடியும். முக்கியமாக இதில் இந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கும் போது, அந்த மரத்து போகிற ஊசி கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கப்புறமா சுத்தமாக பெயினே இல்லாமல் நம்மளால இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும். ஸோ பயாப்சி டெஸ்ட் கண்டிப்பாக ஐஆர் முறையில் பெயின் ஃப்ரீயாக பண்ண முடியும்.